ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதாவது பீட்ரூட் பிரியாணி. என்னடா பீட்ரூட் பிரியாணி, என்ன பீட்ரூட்டில் ரைஸை பெரட்ட போகிறீங்க? அதானே? அது இல்லைங்க, பிரியாணியில் பீட்ரூட்டை பெரட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க. குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இது எல்லாமே வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அதோட சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டை நெய்யில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதுதான் மசாலா. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு 2 மீடியமான பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 1/2 kg ரைஸ் எடுத்துருந்தேன், ஊற வச்சிருந்தேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம்னா அந்த அளவில் தான் நான் வச்சிருக்கேன். இதில் மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு விசில் போட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி, அதாவது பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு தூவி இந்த லஞ்சை நாளைக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, பிள்ளைங்க அப்படி சாப்பிடுவாங்க.